நம்ம ஃபேன் போட்டுட்டுலாம் இந்த வேலைய பார்க்க முடியாது. அப்படியே பறந்து கீழ விழுந்துரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து சிங்கிள் பீஸா வைக்காம, ஒரு 2 பீஸு சேர்த்து வைக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக, கரெக்ட்டா அந்த கிழிஞ்சிருக்க அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்ப இதுக்கு மேல தான் அந்த நம்போ கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்த வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஸோ இத வச்சதுக்கப்புறமா அயர்ன் பாக்ஸ் வந்து நீங்க நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்துல அப்படியே வையுங்க. அது வந்து அப்படியே மெல்ட் ஆயி ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து அயர்ன் பாக்ஸ வச்சு தேய்ச்சு விடணும். இப்ப பாருங்க நம்ம டேப் வச்சு அயர்ன் பண்ணது சூப்பரா வந்து செட் ஆயிடுச்சு. கிழிஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து க்ளோஸ் அப்ல பார்த்தா தாங்க தெரியும். மத்தபடி தூரத்தில பார்த்தா தெரியாது. அடுத்ததா நம்ம வீடுகள்ல புது புடவ வாங்குனா, அது ஓரம் மடிச்சு தைக்காம புது புடவைய கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பண்டிகை காலத்துலலாம் வந்து நம்ம டெய்லர் கடைக்கு எடுத்துட்டு போனா, அந்த ஓரம் மடிச்சு தைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க.